இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா எந்தெந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அபிஷியலான ரிப்போர்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னா, ஸ்டாரோமைஸ் செட்டில்மெண்ட்ஸ்குள்ள ரஷ்ய வீரர்கள் என்டர் ஆயிட்டாங்க. அதுவும் சில பகுதிகளை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸும் சரி, டீப் ஸ்டேட் தரப்புலாம் அப்டேட்டே பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஸ்டாரோமைஸ் கூட புறநகரங்கள்ல கணிசமான அளவுல முன்னேறி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செட்டில்மெண்ட்ஸோட சில பகுதிகள் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ்லாம் இல்லைங்க, கொஞ்சம் நல்லாவே முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்த பகுதி வந்து எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜப்ரோஷேஷியாவும் டொனஸ்க் பகுதியும் இணையுது இல்லையா? ஸோ அந்த டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான் இந்த ஸ்டாரோமயஸ்க். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கவுண்டர் ஆஃபன்சிவ்னு சொல்லி உக்ரைன் வந்து குறைஞ்சாங்க இல்லையா? அது இங்கேயும் குறைஞ்சி இந்த பகுதியில் எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள. இப்போ ரஷ்யா அதை திரும்பியும் மீட்டெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது எங்க ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணோரிஃப்கா. இந்த கிருஷ்ணோரிஃப்கால இந்த கணிசமான முன்னேற்றம் மாயா ஸ்ட்ரீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு வேணா சின்ன பகுதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கனாலே, ஏன்னா 2014 இருக்கு இல்லையா, அந்த முன்னாடியே ட்ரென்ச் எல்லாம் வெட்டி போட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் இது. ஸோ இதையும் ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா என்டையராக அந்த 2014 டைமில் போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு டிஃபென்ஸ் லைனை, அதை கிராஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லிடலாம். ஸோ அந்த மாயா ஸ்ட்ரீட்லாம் வந்து முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் சரி, டீப் ஸ்டேட் மேப்லாம் அப்டேட்டே பண்ணிட்டாங்க. ரஷ்ய வீரர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டீப் ஸ்டேட் மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை நடக்கிற மாதிரி கிரே ஜோனா காட்டுறாங்க இல்லையா, மேபி அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கலாமா கூட இருக்கலாம். ஸோ இருதரப்புலையும் கொடுக்கக்கூடிய தகவலை இங்கே கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ஷ்னோரிஃப்கால இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட ஹையஸ்ட் பில்டிங்ஸ் தான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரஷ்ய வீரர்கள் வந்து ரெடி பண்ணிட்டதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த ஹையஸ்ட் பில்டிங்காக இருக்கிறதுலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதிகமான அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அங்கெல்லாம் நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இன்ஜினியரிங் பிரிகேட் போய் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆயிருந்திருக்கு ரஷ்ய வீரர்கள் இங்கிருந்து அடுத்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்போ திரும்பவும் ஸ்டார்ம் ஃபோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி கர்ஷ்னோரிஃப்காவோட கிழக்கு பகுதியில மாயா ஸ்ட்ரீட்டை ரஷ்ய வீரர்கள் எடுத்துட்டாங்க. அது கூடவே இப்ப இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட சென்ட்ரல் பார்ட்ல இருந்து வடகிழக்கு நோக்கி முன்னேறுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி முன்னேறதுனால அங்கே இருக்கிறதுலாம் ரெசிடென்ஷியல் ஏரியா தான், ஹைட்ஸ் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஈஸியாக ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறி போக முடியும். ரெசிடென்சியல் ஏரியாவில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஈஸியாக முன்னேறிடுவாங்க ரஷ்ய வீரர்கள். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சிக்கல் இருக்காது. ஸோ அப்படி முன்னேறி போகும்போது கிருஷ்ணோரிஃப்காவோட வட மேற்குல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கெல்லாம் அப்படியே சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இம்மீடியட்டா ஒரு கணிசமான அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா விட்ரா பண்ணிட்டு போயிருவாங்க. கூடிய சீக்கிரத்துல ஆயிரும். இன்னொரு ஒரு சில வாரங்கள்ல கர்ஷ்னோரிஃப்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்முட்டோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய கிஷ்லிவ்கா, ஆண்ட்ரிமுக்கா அந்த இடத்துல வந்து அதிகமான முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. இந்த ஆண்ட்ரிஃப்கா கிஷ்லிவ்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாம் பண்ணும்போதும் ரஷ்யா இந்த டர்ட்டில் டேங்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பலவிதமான மெத்தட்ஸை கையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டர்ட்டில் டேங்கா இருக்கட்டும், மோட்டார் சைக்கிள் வீரர்களா இருக்கட்டும், பல விதமான மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இப்ப அதுல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஆர்மர்டு வெஹிக்கிள் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது வேகமா போகக்கூடிய விஷயத்த வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து கையாளணும். அதுக்கு தான் டெசர்ட் கிராஸ் சீனா தரப்பு வந்து கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த கோல்ஃப் வண்டி அப்படின்னு காமெடி அழைக்கப்பட்டு வருது ரஷ்ய தரப்புல இருந்து. ஸோ அந்த வண்டியில ஒரு 10 பேர் ஏறி, ஒரு வண்டிக்கு 5 பேர், 2 வண்டிக்கு 10 பேர் நேரிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வேகமா எதிரியோட ட்ரென்ச்சை நோக்கி, அதாவது உக்ரைனோட ட்ரென்ச்சை நோக்கி போகும்போது சடனா கீழே இறங்கி அங்க ஸ்ட்ராங் பண்ண அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அந்த ட்ரென்ச்சை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள் வந்திருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். எந்த இடத்துல இது போல வேலைகளை ரஷ்யா செய்யறாங்கன்னா, கிளியரா டிமைன் பண்ணியாச்சு, அந்த இடத்துல வந்து மைனே இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல நேரா ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னோக்கி அனுப்புனாங்க அப்படின்னா ஈஸியா போய் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா ரொம்ப வேகமா போகணும். அப்படி வேகமா போறதுனால எதிரிகள்னால, அதாவது உக்ரைனால கணிக்க முடியாது இவங்க எந்த இடத்துல வராங்க, அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஆர்ட்லரியா இருக்கட்டும், மோட்டாரா இருக்கட்டும், இதெல்லாம் ரெடி பண்ணி குண்டை லான்ச் பண்றதுக்குள்ள அந்த டெசர்ட் கிராஸ் வேகமா போறதுனால ரொம்ப வேகமா முன்னிலையில கொண்டு போய் ரஷ்ய வீரர்களை இறக்கி விட்டுருவாங்க. இதனால இழப்புகள் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த டெசர்ட் கிராஸ் 1-2 அடிச்சாங்கனாலும்
ஒரு டெசர்ட் கிராஸ் இழந்துச்சுன்னா சீனா கிட்ட இருந்து 100, 200 வாங்கிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. நைட்டும் பகலும் உட்காந்து செஞ்சு அடிச்சு ரஷ்யா கிட்ட குடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த டெசர்ட் கிராஸோட இழப்பு ஒண்ணும் பெருசா இருக்காது. ஆனா ரஷ்ய வீரர்கள் ரொம்ப வேகமா முன்னேறதுக்கு அதிகமா கை குடுக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இத நம்ம பல பதிவுகள பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வேகமா போகணும். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி. எந்த அளவுக்கு வேகமா முன்னாடி போய் முன்களத்துல நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ். அதுவும் வீரர் வித் அம்யூனிஷன்லாம் நீட்டா இருந்துச்சு அப்படின்னா போயிடலாம். போய் அந்த ட்ரென்ச்ச கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரிகானிசன் ட்ரோன்கள், FPV ட்ரோன்கள் துணை இருக்கணும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல முன்னேறணும் அப்படின்னா இதுதான் இருக்கு. இது எப்போ இது பிரேக் ஆகி வேற வேற மெத்தட்ஸ்க்கு வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப முன்களத்துல ரஷ்யா வந்து பெருமளவுல முன்னேறிட்டு வராங்க. அதுவே ஏகப்பட்ட பிரச்சனை உக்ரைனுக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது ஃபாரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் திடீர்னு தீ பிடிச்சுக்குது. காரணம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச். இப்ப அதிகமான வெயிலா இருக்கிறதுனால ஃபாரஸ்ட்லாம் ஈஸியா தீ பிடிச்சுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க வந்து ஆயுத குடோன்கள், ஆயுத கிடங்குகள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா அங்க தாக்குறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு வெடி விபத்து ஏற்படுறதுனால டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமா இருக்கறனால, ஹீட்டா இருக்கறனால ஃபாரஸ்ட்லாம் சீக்கிரமா தீ பிடிச்சிருது. இதனால ரஷ்யாக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா ஃபாரஸ்ட் பகுதியெல்லாம் கொண்டு போய் இது போல ஆயுத குடோன்களா இருக்கட்டும், டேங்குகளா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமா மறைச்சு வச்சுக்கலாம். ஸோ அப்படி மறைச்சு வச்சுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, சேட்டலைட்ல பார்த்தாலும் சரி, ரிகானிசன் ட்ரோன்களையும் சரி ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில டைம்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ரொம்ப அடர்ந்த காடுகளா இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலு. அதனால அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அதிக அளவுல உதவியா இருக்கும். ரஷ்யாக்கும் சரி, உக்ரைனுக்கும் சரி. ஆனா உக்ரைனோட பகுதிகளுக்குள்ள திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுக்குது. அப்படித்தான் இந்த ட்ரிபோர்வா ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 10 மணி நேரமா போராடிட்டு இருக்கிறாங்க தீயணைப்பு வீரர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த ட்ரிபோர்வா ஃபாரஸ்டா இருக்கிறதுனாலதான் அந்த பகுதி உக்ரைனால ஈஸியா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா ரஷ்ய வீரர்கள்னால ஈஸியா முன்னேறி வர முடியாது. ரிகானிசன் இருந்தாதான் அந்த இடத்துல நிலப்பரப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி முன்னேறலாம் அப்படிங்கலாம் தெரியும். இது ஃபாரஸ்டா இருக்கிறதுனால முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே போலதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ட்ரென்ச்சுக்குள்ள வரணும்னா முடியாது. ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்த பகுதியில ரஷ்யாக்குள்ளதான் இருந்துச்சு. அதை எதுவும் பண்ண முடியல. சோ அப்படி இருக்கும்போது இருதரப்புலயும் கஷ்டமா தான் இருந்தது. இப்ப இங்க தீப்பிடிச்சு எரியறதுனால அந்த ஃபாரஸ்ட்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற மரம்லாம் பட்டு போச்சு அப்படின்னா ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ரஷ்ய வீரர்கள் ஈஸியா முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இயற்கையும் சேர்ந்து இப்போ உக்ரைனுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எப்படி வந்து உக்ரைன் தரப்புல இருந்து கையாள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரிவோர்வா ஃபாரஸ்ட் அதிகமான ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அது வேகமா வெளியெடுக்கணும். வெளியெடுத்து ஒன்ஸ் அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே ஆயுதங்கள் வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு தெரியும், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளேயும் வச்சிருக்க முடியாது. உள்ள வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். உக்ரைனோட வீரர்களுக்கு தான் சேதம் அதிகமா இருக்கும். ஸோ எப்படினாலும் உக்ரைனுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதே போலதான் ரஷ்யாவுக்கும். ரஷ்யாவும் இந்த ஃபாரஸ்ட் வந்து வெகு விரைவில் அவங்களோட ஆயுதங்கள்லாம் பின்னாடி எடுத்துட்டு போகணும். ஆனா இப்போதைக்கு இந்த தீ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அந்த டிபோரா ஃபாரஸ்ட்ல தான் அதிகமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது இங்க மட்டும் இல்ல, அடுத்தது இந்த கர்கிவோட அஃபென்சிவ் இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் கர்கிவுக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பகுதிக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல அதிகமா உக்ரைனோட வீரர்கள் ஒளிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அது பக்கத்துல ரஷ்யா அடிக்கடி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மேப் வீடியோல பார்க்கும்போது பார்ப்போம் தெளிவா. ஆனா இப்ப அந்த ஃபாரஸ்டும் ஒரு வேளை தீப்பிடிச்சிருச்சுன்னா ரஷ்யா ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறி வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு ரூமர்ஸா, ரஷ்யா வேணுக்குனே இந்த டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்ல அட்டாக் பண்றாங்க. அதுவும் அப்படி அட்டாக் பண்ற நேரத்துல தெர்மோபேரிக் குண்டுகளா பார்த்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்றதுனால அதிகமா தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் தீவிரமா தீப்பிடிச்சுக்கும் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் உக்ரைன் சோர்சஸ்ல இருந்து சில நபர்கள் வைக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருதரப்புலையும் பேசக்கூடிய விஷயங்களும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் எது தப்பா இருக்கும் அப்படிங்கிற முடிவுல எடுத்துக்கணும். சரி, ஓகே. உக்ரைன்ல ஏகப்பட்ட இழப்புகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில மொபைலைசேஷன் பண்ணும். இந்த மொபைலைசேஷன்ல சீக்கிரமா பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாராமா. ஏன்னா அடுத்த 90 நாளைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிபர் பதவியை நீட்டிச்சுட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால காட்டின பக்கம்லாம் கையெழுத்து போட்டு இருக்கிறாரு. மொபைலைசேஷனா கொடுங்க, எதுனாலும் சைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தடவை அப்படி என்ன சைன் பண்ணிக்கிறாருன்னா, பிரிசன்ல இருக்கிறாங்க இல்லையா, நீ ஜெயில இருக்கிற, உனக்கு என்ன வேலை, நீ கண்டிப்பா போய் சண்டை போடுப்போ, நீ காரணம்லாம் சொல்லாத, மேண்டேட்டரி போய் சண்டை பிடிங்க போங்க, ஃப்ரண்ட் லைனுக்கு போங்க அப்படிங்கிறது போல மேண்டேட்டரியா ராணுவத்துல சேரணும் கைதிகள்லாம் அப்படிங்கிறது போல சட்டம் போட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுலயும் சில நபர்களுக்கு மட்டும் விலக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது சர்ச்சைக்குள்ள இருக்கு. ஏன்பா பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் என்ன அது இதுன்னு சொல்லி
போகாம இருந்துக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி ரொம்ப ஏஜா இருந்தாலும் போய் ஆகணுமா அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள எல்லாம் தள்ளப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சட்டம் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிறது போலலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது 70 வயசு 80 வயசுல இருந்தாலும் போகணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதெல்லாம் போர் சூழல்ங்கிறதுனால மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. பட் தகவல்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது போல வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து செய்திகள்லயே வர ஆரம்பிச்சிருச்சு. இது போல பிரிசன்ல இருக்கிறவங்கள மேண்டேட்டரியா இதுக்கு மேல ராணுவத்துல சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது போல. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.